ஐயா வணக்கங்க. வணக்கம். அன்பான உறவுகளுக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா இங்க ஒரு தாட்ஸ் இருக்கு. இங்க ஒரு வாட்டி நம்ம ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம்னா, அது திரும்ப நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. அது போன தருணம் போனது அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ லைஃப்ல ஒரு தருணத்த மிஸ் பண்ணிட்டோமா, திரும்ப அதை எடுக்கவே முடியாது. நம்ம டே டு லைஃப்ல ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. அதுக்கான தருணங்கள் நம்ம திரும்ப திரும்ப அது போயிடுச்சுனா திரும்ப அதை எடுக்கவே முடியாது இல்லையா? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. ஒரு வாட்டி ஒரு கரெக்டான ஒரு விஷயம் இருக்கு. அந்த டைமை தவிர நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா திருப்பியும் அதே போல ஒரு சூழல் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். அப்போ நீ ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டா திருப்பியும் உனக்கு அது கிடைக்காதான்னா அப்படி கிடையாது. இங்கே ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு வாட்டி அந்த நிகழ்வு நடக்குது. இங்கே நான் சொன்னேன், இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மோட்டிவேஷனாக பேசுகிறோம். நம்ம ஒரு அப்படி ஸ்பார்க்காக சொல்லும் போது தான் நல்லாயிருக்கும். அது லாஸ்ட்டில் நில்லு, அந்த லாஸ்ட் எண்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அதனால நீங்கள் கிடைச்சும் போது பயன்படுத்தலாம் திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம இப்படி சொல்லும் போது என்ன, அப்போ இது எல்லாரும் ஏதோ ஒரு கணத்துல இந்த சூழல் வந்துருக்குது. அவன் நிறைய பேர் ஏன்னா எல்லாருனாலே அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு டைம்ல போயிட்டு அதை பண்ண முடியாது. நிறைய பேர் மிஸ் பண்ணுவோம் தான். இப்போ அந்த மிஸ் பண்ணவனால திருப்பி அதே போல எனக்கு நாள் கிடைக்காது, அப்போ நான் மிஸ் பண்ண அவள் தானே திருப்பி இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு கிடையாது. ஒரு நாள் பொழுதும் ஒரு கணம் பொழுதும் உனக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு கட்டாயம் இருக்குது. ஆனா உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் தான் போகக்கூடாது, அந்த நம்பிக்கையும் சொல்ல முயற்சி. ஆமா, முயற்சி திருவினையாக்கும். முயற்சி தன்னை வருத்த முயற்சி உனக்கு கூலி தரும். இப்போ அதான் சொல்றேன், இப்போ எதுவாயினும் முயற்சின்றது இருந்துனே இருக்கணும் உங்ககிட்ட. இந்த நாளுக்கு அப்புறம் திருப்பி ஒரு நாள் வராதான் அப்படி ஒரு கண்டென்ட்டே கிடையாது. அந்த நாள் உனக்கு ஒரு நாள் பொழுதும் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா உன்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. அதை செய்யணும், அந்த முயற்சி நான் என்கிட்ட இருக்கும், அதை பண்ணுவேன்ற எண்ணம் மட்டும் தான் போகக்கூடாது. ஒரு வாட்டி ஒன்று மிஸ் பண்ணிட்டேன்னா திருப்பி உண்டு அந்த எண்ணம் இருக்கணும். திருப்பி வேற ஒன்று கிடைக்கலாம், அதையாவது செய்ய முடியும். இல்லை திருப்பி அதே போல ஜானர் ஒன்று வரலாம், அதையும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் எதை சொல்றேன், ஒரு வாட்டி ஒரு பொருள் கட்சி திருப்பி அது மிஸ் ஆயிடுச்சு, திருப்பி நல்லா அந்த நாள் கிடைக்காது, இல்லை அந்த சூழல் கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்றதுனால என்ன ஆயிடுன்னா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த நிகழ்வு நடந்து மிஸ் ஆகி போய் விட்டவங்க நிறைய பேர் பண்ண முடியாமல் போகணும். ஆனால் இப்படி சொல்ல போறோம்னா அப்போ இவங்க நம்ம சொல்றது எதுக்கு சொல்றாங்கன்னா, நீங்க அந்த மாதிரி அப்போ நீங்க அவேர்னஸ் ஆயிருந்தீங்கன்னா அந்த மாதிரி சூழல் வரும்போது உங்களால் அதை ஈஸியாக எதிர்கொண்டு பண்ணிட முடியும், முன்னெடுத்து போக முடியும். நீங்க எல்லாம் போக மாட்டீங்க, நீங்க ஒன்னே போகலாம். அதுக்கோசம் இங்க மோட்டிவேஷன் நம்ம பேசுறோம். ஆனா அந்த மோட்டிவேஷன் ஆயிடுதுன்னா, யார் ஒருத்தவங்க போனாலும் அவனை மட்டும் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். போகாதவங்க எல்லாரையும் சரியில்லைன்னு அவங்க எல்லாருமே அந்த இது சரியா செய்ய முடியாதவங்கன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இது எல்லாத்துக்கும் சூழல்னு ஒரு காரணம் இருக்குது, புரியுதுங்களா? அவனுக்கு அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் அந்த இடத்துல, ஏன்னா அவன் ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி சூழல தான் ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வருவான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த செய்ய முடியுமானா மேக்ஸிமம் முடியாது, யாரும் ஒருவர் தான் செய்வான். மீதி பேர் அதே போன கட்சி வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டா திருப்பி வாய்ப்பு கிடைக்காது. அப்படிதான் கிடையாது. அவனுக்கு அன்னைக்கு அந்த வாய்ப்பு செஞ்சவனுக்கு, செய்யாதவனுக்கு அந்த இடத்துல அதை மிஸ் பண்ணணும். அதோட பெரிய வாய்ப்பு காத்திருக்கலாம், உண்மைதானே? அதோட ஒரு பெரிய வாய்ப்பு காரணம் அதே போல வாய்ப்பு காட்டலாம் மட்டும் இருக்குது. ஆனா நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் விடக்கூடாது, நீ அந்த முயற்சின்றதை மட்டும் விடக்கூடாது. நீ தளர்ந்து போக கூடாது. சே நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் அப்படி போய் பண்ணிருப்பேன், அப்படி போயிடுச்சு, அதை விட்டுணும். திருப்பி அதுக்கிட்ட போயிட்டு நான் இப்படி என்ன பண்ணிருப்பேன், இந்த நாள் வராது, இதை என்ன பண்ணு. உனக்கு ஒரு நாள் பொழுதுன்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் வருந்தா செய்யும். ஆனா அது வருதுன்றத நீங்க இந்த ஒரு செயலில செஞ்சு இதை மிஸ் ஆன உடனே வராது, என்னால முடியாது, ஆப்போசிட் கமெண்ட்ல அதிகமா போயிருங்க. ஆப்போசிட் கமெண்ட்ல அதிகமா போறதுனால உங்களால அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போதும் முதல் எதிர்கொண்டு இன்னும் டவுன் ஆயிடுறீங்க நீங்க. ஆமா, டவுன் ஆகி போய் நம்ம எல்லாம் செய்ய முடியாது, நான் அங்கேயே பண்ணல இப்ப பண்ணுவேன். நீ எப்பவுமே ஒரு விஷயம் ஒரு வாட்டி நீ மிஸ் பண்ண நேரத்தை ரெண்டாவது வாட்டி உங்ககிட்ட அந்த பண்ணோன்ற என்னமோ, அந்த அச்சீவ்மெண்ட், அந்த குணமும் உங்கள்கிட்ட அந்த வைராக்கியமும் மட்டும் இருக்கணும். நான் செய்வேன், என்னால முடியும், போனது போச்சு, திருப்பி ஒரு நாள் நம்ம அந்த எண்ணத்துல இருந்ததுன்னா உங்கள்கிட்ட வலிமை கூடினே இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி மிஸ் பண்ண பத்தி ரெண்டாவது வாட்டி மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ அந்த எண்ணம் உங்களுக்கு அதிகமாயிடுச்சு, எப்படி தோத்தன்னு தெரிஞ்சிச்சு, எப்படி அந்த இடத்துல நான் போலன்னு தெரிஞ்சிச்சு, நான் முன்னாடி போய் கால் வைக்கலன்றதை நீ கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அடுத்த வாட்டி இந்த எண்ணத்துல இருந்தேன்னா அடுத்த வாட்டி இன்னொரு நிகழ்வு நடக்கும்போது சக்குன்னு போயிடலாம். ஒன்னு இதை படி ஃபர்ஸ்ட்டை விட ரெண்டாவது இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கலாம், அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்ககிட்ட ஒன்னே போகக்கூடாது, அந்த தன்னம்பிக்கை மட்டும் போகக்கூடாது. 20 நாள் போச்சுன்னா திருப்பி ஒன்று வராது, இதோட போனா போதும் அப்படிலாம் கிடையாது. ஒரு நாள் பொறுத்தும் ஒரு இது வந்துட்டே தான் இருக்கும். நீ ஆப்போசிஷன் கட்டாயம் வரும், அது எந்த சண்டையுமே வேண்டாம். ஆனா நம்ம கிட்ட குறையக்கூடாது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கிட்ட எப்பவுமே தன்னம்பிக்கையுமோ அந்த தைரியமோ அந்த எண்ணமும் நம்மகிட்ட குறையவே கூடாது. ஏன்னா இந்த நாள் சுத்தினே உலக ஒரு சுழற்சி. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கு, அது மாறிக்கினே இருக்கும். ஆனா நீங்க போன ஆப்போசிட்டி நாளைக்கு வரும், இல்ல ஒரு நாள் கழிச்சு வாங்க மொத்தம் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா உங்ககிட்ட எப்பவுமே உங்ககிட்ட ஒரு குணம் இருக்குது, நான் இதை அச்சீவ் பண்ணுவேன், என்னால முடியும், நான் செய்ய முடியும். தோத்து போனா பரவாயில்ல, தோத்தது ஒரு பாட்டு கத்து தான் கொடுத்துருது. அப்ப அந்த இடத்துல நீ தோத்த எப்படி தோத்தணும் கட்டாயம் தெரியும். அடுத்த வாட்டி நீ தோக்காம இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை அதை கத்து குத்துச்சு. அப்போ நீ இன்னும் அந்த வலிமை அதிகமாக்க முடியும். இன்னும் உன்னோட அந்த தைரியத்தையும் அந்த தன்னம்பிக்கையும் என்னால முடியுன்ற எண்ணத்தை மட்டும் அதிகமாக்கும். ஏன்னா முயற்சின்றது எல்லாத்துக்கும் தாண்டிடும். சொந்தக்குள்ள அப்ப அந்த முயற்சின்ற விஷயத்த நீங்க எப்பவுமே வச்சுன்னு இருக்கணும். ஆமா, அந்த முயற்சி மட்டும் செஞ்சுட்டே இரு. என்ன பண்ணு, உன்னை மிஸ் பண்ணிட்டா பரவாயில்ல, திருப்பி இந்த மாதிரி கிடைக்காதுங்க, மிஸ் பண்ணால்தான். இந்த எண்ணத்துல தயவு போக போகாதீங்க.
திருப்பி எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், நான் கட்டாயம் செய்வேன். ஆனால் என்கிட்ட அந்த முயற்சி இருக்குது. முயற்சி கட்டாயம் திருவினையாக்கும். ஆனால் அந்த முயற்சி இருந்துனே இருக்கணும். நீ இந்த ஒரு வாட்டி ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு 2வது வாட்டி எனக்கு அது கிடைக்காது, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிலாம் ஒன்று கிடையாது. இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டே இருக்கும். ஆனால் உங்ககிட்ட ஒரு அந்த தன்னம்பிக்கை, அந்த தைரியமும் அந்த முயற்சி உங்கள்கிட்ட இருந்துனே இருந்தா ஒரு நாள் நீ எதை அச்சீவ் பண்ணிச்சோ அதோட பெருசாக அச்சீவ் பண்ண உன்னால முடியும். இந்த எண்ணம் நம்ம ஏன்னா இங்க ஜெயிக்கிறத விட தோத்தம் அதிகம். உண்மையா சொல்றேன், ஜெயிச்சவனோட தோத்தம் அதிகம். ஆனா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஜெயிச்சவனை விட தோத்தவங்கிட்ட அதிகமான அந்த எந்த செயலோ, எந்த ஒரு வெற்றியோ, எந்த ஒரு இதுக்கு அவன் வெற்றி ஆகலாம், ஒரு வேலையிலயோ இல்ல ஒரு ஜாப்லயோ இல்ல ஒரு கேம்லயோ. ஆனா அவனை விட தோத்தவன் செம சூப்பரா இருப்பான், செம டாப்பரா இருப்பான். ஆனா அவன் தோத்துருப்பான். ஆனா அவனுக்கு தான் தெரியும், என்னடா இவன் நம்மளை விட சிறப்பா, நம்மளோட சிறப்பா நம்ம தோத்துருமே. அங்கதான் ஒரு விஷயம், அந்த சூழல் அந்த இடத்த மாத்திருக்கு. ஆனா உன்ட்டு அந்த முயற்சி தான் இதை விட பெரிய இடத்துக்கு நீ தகுதி இருக்குது. அப்ப இந்த இடம் உனக்கு கொடுக்கப்படலன்னா காரணம் நீ அதுக்கான அதோட தகுதியானால இது உனக்கு கிடைக்கல. இதுதான் கண்டென்ட்டை தவிர்த்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம அந்த செஞ்சிருக்கணுமே, நம்ம பண்ணிருக்கணுமேன்ற எண்ணம் வேண்டாம். புரியுதுங்களா? அதான் சொல்றேன், ஒரு இடத்துல மிஸ் பண்ணும் போது திருப்பி உங்ககிட்ட இன்னும் அந்த குணம் அதிகமாகணும், சரியான தன்னம்பிக்கை வரணும், செய்வன்ற எண்ணம் உங்கள்கிட்ட இருந்துனே இருக்கணும், முயற்சி இருந்துனே இருக்கணும். அந்த முயற்சி ஒரு நாள் நீ எதை வெற்றியை எந்த உனக்கு பெருசு நினைச்சு நீ போனியோ அதை விட பிக்கஸ்டான ஒரு செயலை உன்னால கட்டாயம் செய்ய முடியும். ஆனா அவங்ககிட்ட முயற்சின்ற உங்கள்கிட்ட இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு நாள் அந்த விஷயத்துக்கு குத்துட்டே தான் இருக்கும். ஒரு நாள் குத்து 2 நாள் கொடுக்காமலாம் போகாது. கண்டினியூஸா வாழ்க்கை முடிகிற வரைக்கும் முயற்சி இருந்ததுன்னா இன்னைக்கு இப்போ இந்த ஒரு 20 வயசுல முடியாது, 30 வயசுல விட முடியும். ஆனா அவங்ககிட்ட அந்த முயற்சியை மட்டும் நீங்க யாரும் கைவிடக்கூடாது. ஏன்னா எல்லா நாளுமே நமக்கு ஒரு புது விஷயத்த கற்றுக் கொடுக்கும், புது அனுபவத்தை கொடுக்கும், புது ஒரு வழிமுறையை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். உனக்கு புதுசா ஒரு வேலையோ இல்ல ஒரு அறிவுக்குள்ள போட்டதோ ஒரு புதுசா ஒரு கண்டுபிடி எதுக்கும் ஒன்று தூள அது கூட்டு போகும். ஆனா நீ அந்த தன்னம்பிக்கையில அந்த தைரியத்துல என்னால முடியுன்ற எண்ணம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இது கட்டாயம் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு போகும். ஏன்னா இதுதான் மோட்டிவேஷனல், இப்படிதான் இருக்கணும். உண்மையும் கூட இதுல எந்த சந்தேகம் வேண்டாம். இது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்றது பேர் மோட்டிவேஷன் கிடையாது. இது வந்து எண்ட் ஆஃப் பண்ற மாதிரி. ஆமா, எண்ட் ஆஃப் பண்ற மாதிரி. அவன் தான் இது போல அதனால நீ போல அவன்ட்டான், அவன மாதிரி நீ முன்னாடியே பண்ணிருந்தா யாரை ஒருத்தான் பண்ண முடியும், யாரும் ஒருத்தன் அங்கதான் விஷயத்து ஒருத்தர் பண்ணிட்டு அதை விட்டுட்டு நீ அதே போல பண்ணு எண்ணத்துல மட்டும் இன்னும் ஒரு நாள் வேற இடத்துல நீ இந்த அதே வெற்றி அவனால அடைய முடியும். இது கட்டாயம் நடக்கும். ஆனா முயற்சின்றது உங்ககிட்ட இருந்துனே இருக்கும். ஏன்னா முயற்சி தான் இருக்கிற பெரிய விஷயம். மற்றவங்களுக்கு அந்த சூழலாம் மாறி ஒரு நாள் கட்சினே இருக்கும். வாய்ப்புகள் ஒண்ணு கிடையாது, வாய்ப்புகள் பல. ஆனா அந்த ஒரு வாய்ப்பு தான் சொல்லி நீங்க மிஸ் பண்ணி உங்களோட தரத்தையும் தகுதியும் தன்னம்பிக்கை இழந்து போறீங்க. அடுத்த வாய்ப்பு வரும்போது அதை செஞ்சு உங்களை வெற்றியாளனாலும் ஒன்று சிறப்பானாலும் நீ இருக்கிறதே பிக்கஸ்டான ஒரு தன்மை உள்ளாலும் நல்லா புரிஞ்சுக்க முடியல. புரியுதா சொல்றது? ஆனா நீங்க ஒன்னே ஒன்று இழக்கக்கூடாது, உன் தன்னம்பிக்கை உன் தைரியத்தையும் முடியுன்ற எண்ணத்தையும் மட்டும் இழக்கக்கூடாது. அது எப்பவுமே நீங்க எல்லாரும் கையில வச்சுனே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு நாள் பொழுதும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு நிகழ்வு ஏற்படுத்தி காட்டினே இருக்கும். நீ ரொம்ப தெளிவா அதை சிறப்பா புரிஞ்சு சரியான மாற்றத்தில் நம்ம எல்லாரும் கட்டாயம் போகும். அது கூட ஒரே விஷயம் தான், நீங்க எல்லாரும் அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒருமை குணம் வரணும்னு என்ன வந்தா அந்த அச்சீவ்மெண்ட்ன்றது வந்த நாளே உன்னால அதை அச்சீவ் பண்ணி ஒரு விஷயத்த உன்னால பண்ணிக்க முடியும். இது கட்டாயம் நடக்கும். இந்த இடத்த பத்தி ஒன்னே ஒண்ணுதான், அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும், ஒருமை குணம் வரணும். இதுதான் எல்லாரும் கோலா இருக்கணும். இதுதான் எல்லாருக்கும் அச்சீவ்மெண்ட் ஆகணும். இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்க எதெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் பிக்கணும், அதெல்லாமே இதுக்கு இதோட ஒரு கால் தூசி பக்கம் கூட வராது. அது எதுவாயினும் வராது. ஏன்னா அன்புன்றது அனைத்துக்குமே மூலம். அன்புன்றது இதுதான் பிக்கஸ்டான ஒரு தன்மை. அதை அடையணும்னு எல்லாரும் ஆசைப்படணும். அதை ஒரு கோலா வைக்கணும். அதை எனக்கு அந்த தன்மை நான் புரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க உங்களோட மகிழ்ச்சியும் உங்களோட ஆனந்தத்தையும் நீங்க எல்லையற்ற தன்மை உள்ள ஆளுன்றதை உங்களால புரிஞ்சிக்க முடியும். பெரிய சந்தோஷமும் பெரிய மாற்றத்திலும் உங்களால கட்டாயம் போக முடியும். ஆனா உங்ககிட்ட எப்பவுமே அந்த தன்னம்பிக்கையும் அந்த தைரியமும் என்னால முடியுன்ற எண்ணத்தை மட்டும் மிஸ் பண்ணாம நீங்கன்னா பெரிய மாற்றம் கட்டாயம் வரும். நன்றி.